எனக்கு ரூரல் தான் கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு கேம்பெயினிங் இவர் போகல ரூரலில். ஸோ பட் நீங்கள் லாஸ்ட் டைம் சொன்னதில் பூத் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. ஞாபகம் இருக்கு எனக்கு. நான் அதை ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனித்தேன். பூத் லெவலில் எப்படி உட்காந்துருக்காங்க அப்படின்ட்டு பார்த்தா காசு வாங்கிட்டு ஏடிஎம்கேலையும் டிஎம்கேல இருந்தும் ஒரு குறிப்பிட்ட பேர் 5 பேர் 6 பேர் நிற்கிறாங்க அப்படின்னா இங்கே ஒரு 15-20 பேர் உட்காந்துருக்காங்க. யார் சைடில்? டிவிகே சைடில். யங்ஸ்டர்ஸ். வெரி குட். அந்த கோட் ஆஃப் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு உட்காந்துருக்காங்க. 1 ஹவருக்கு ஒன்ஸ் ஏஜென்ட் உள்ள மாறிட்டு இருக்காங்க. 4 பேர் 5 பேர் கிட்ட மாறிட்டு இருக்காங்க. வெரி குட். ஸோ இந்த பூத் லெவல் பண்ண விஷயம் பெரிய விஷயமா இருக்கு. அண்ட் வந்து இவிஎம் மிஷின் அதை மட்டும் சொல்லவில்லை. பூத் லெவல் மேனேஜ்மெண்ட்டு நான் இன்னும் என்ன சொன்னேன்னா, ஒவ்வொரு பூத்துலேயும் எவ்வளவு தெரு உண்டு, எவ்வளோ வீடு உண்டு, அந்த பூத்துக்குள்ளே உங்களுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் ஓட்டு இருக்கு. இல்லை என்றால் 20-15 தான் இருக்குன்னால் நீங்கள் ஒவ்வொரு பூத்துக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு தெருவுலையும் இருக்கிற வீட்டுக்குள்ளே போய் கேன்வாஸ் பண்ணணும். எலெக்ஷனுக்கு முன்னாடி அதையும் சொன்னேன். ஆமாம். அப்போ நீங்கள் சொன்னீங்க சார் இனிமேல் அது முடியுமா தெரியலங்க, கஷ்டம்தான். இருந்தாலும் அது பாசிபிளாக முடிச்சிருக்காங்க. ஒரு ஏடிஎம்கே கேண்டிடேட் ஒருத்தன்ட்ட சொல்கிறாரு தேர் என்ஜாயிங் அப்படிங்கிறாரு. கொண்டாடுறாங்க அந்த பூத்தில் உட்காந்துக்கிட்டு அவங்க என்ஜாய் பண்ணுறாங்க. அதை பொட்டி வெளியில் பொட்டி ஏற்றி அனுப்புகிற வரைக்கும் அவங்க வந்து என்ஜாய் பண்ணுறாங்க. அது ஒரு 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 ஃபங்க்ஷனாக பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் சொன்னாங்க. உண்மையிலே சொல்லப்போனால் நீங்கள் சொல்ல விஷயம் எனக்கு அங்கே ஸ்ட்ரைக் ஆகிடுச்சு. பூத் லெவலில் விஜய் மெயின்டைன் பண்ணிட்டாரு அப்படின்னா அவர் நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு சொன்னீங்க. இன்றைக்கி அதை நம்ம எதிர்பார்க்குற மாதிரி. இப்போ இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா பூத் லெவலில் மேபி நீங்கள் எப்படி கொண்டு போவீங்கன்னு தெரியல, உங்களுக்கு என்ன கான்டாக்ட் இருக்குன்னு. இனி பூத் லெவலில் மே 4ஆம் தேதி கவுண்டிங் வரும்பொழுது இப்போயே நீங்கள் பார்த்துருந்து எந்த செக்யூரிட்டி ரூமுக்குள்ளே ஒவ்வொரு பிளேஸ்லையும் ஒவ்வொரு இது வச்சுருப்பாங்க. மதுரைன்னு ஒரு இடம், திருச்சியில் ஒரு இடம், ஒவ்வொரு இடத்துலையும். ஸோ அதை கண்டிப்பாக பாதுகாக்க வேண்டும். யாரும் அந்த ஸ்ட்ராங் ரூமுக்குள்ளே போயிடக்கூடாது என்பதில் கவனமாக இருக்க வேண்டும். டிஎம்கே ஆளுங்க இருப்பாங்க, ஏடிஎம்கே, பிஜேபி எல்லாம் இருப்பாங்க. இதையும் தாண்டி இப்போ டிவிக்கேவும் போய் அங்கே இருக்க வேண்டும். ஏன்னா தேவையில்லாமல் யாராவது உள்ளே போய் மாற்றி விட்டுருவோம். அதெல்லாம் மாற்ற முடியாது. அந்த மாதிரி மாற்ற முடியாது. ஏன்னால் ஒன்று நான் சொல்கிறேன் பாருங்கள், நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லை இவங்க உள்ளே போனாங்க இவிஎம் மிஷினை டேம்பர் பண்ணிட்டாங்க. பண்ண முடியாது. இல்லை சீல் உடைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி கேளுங்க. அதுதான் உடைச்சிட்டீங்க. ஸோ நீங்கள் பாட்டுக்கிட்டுன்னு ஒரு பர்டிகுலர் சிம்பல் எந்த கட்சியும் நம்ம சொல்ல வேண்டாம். ஏதோ ஒரு கட்சி வச்சுக்கிறீங்க, வச்சுட்டு மாற்றி ஒரு 1000 ஓட்டு போடுறீங்க. ஓகே. பட் நார்மல் இதில் என்ன ப்ரொசீஜர், இதை நான் போட இதோட அந்த விவிபிஏடி வாட்டர் வெரிஃபைட்